கீழே உட்காந்து எழுந்து கேட்ச் பண்ணு. கீழே உட்காந்து நல்லா சுற்றி எழுந்துக்கோ. ஜம்ப்பு. இப்போ தூக்கி போடு, கேட்ச் பண்ணு. லைட்டாக நீ தூக்கியே போடாதம்மா, சும்மா அப்படி எடுத்து மட்டும் காட்டு. கீழே உட்காந்து எழுந்துக்கோ, உட்காந்து எழுந்துக்கோ. அவ்வளோதான். கொஞ்சம் சும்மா தூக்கி போகிற மாதிரி காட்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜம்ப்பு. உனக்கு நேராக தூக்கி போடுப்பா, எங்கேயோ தூக்கி போடாத. டக்குன்னு ஓடி போய் கேட்ச் பண்ண. உனக்கு நேராக தூக்கி போடு. ஓகே, நெக்ஸ்ட். உனக்கு நேராக தூக்கி போட்டு போடுறா. போடு. கீழே உட்காந்து போடு, அப்போ தான் ஹைட்டாக போவோம். நெக்ஸ்ட். பொறுமையாக சும்மா பண்ணு. அவ்வளோதான். ஜம்ப்பு. ஐ நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் யாரா? ரெடி யாரா? அத்து சுத்தாதங்க. சின்ன குழந்தைய அழகா வந்து பாருமா. ஐயா ஐயா, என்ன காவியா நண்டு பிடிக்கிற மாதிரியே போற. கீழே உட்காந்து எழுந்துக்கோ, கேட்ச் பண்ணு. கீழே உட்காரு, கீழே உட்காந்து சுத்து. நல்லா சுத்து, கேட்ச். அவ்வளோதான். கீழே உட்காந்து எழுந்துக்கோ, கேட்ச். ஜம்ப், ஜம்ப். அவ்வளோதான். வெரி குட். நெக்ஸ்ட்டு ரெடியாக இருங்க. போங்க 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 போங்க. கீழே உட்காந்து எழுந்துக்குமா, சும்மா அப்படியே சுற்றி 10 பேர் சுற்றின்னு இருப்பீங்க. அந்த மாதிரி தான். ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணுன்னு சொன்னேன். கேட்ச் பண்ணு. இன்னும் யாரெல்லாம் பண்ணல? ஓகே, நெக்ஸ்ட். கீழே உட்காந்து எழுதும்போது இன்னும் தூக்கி போட்டால் செம்மையாக போவோம் ஹைட்டு. போடுமா தூக்கி. ஜம்ப். அவ்வளோ. ஐயா ஐயா, செம்மையா இருந்துச்சு. அது எங்கே கீழே பார்க்குது, மேலே பார்க்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். நல்லா சுத்துறா, ஸ்பீடா. ஜம்ப்.
ஐ அது சென்டரா பூடி டக்குன்னு நீ சுத்து ரொம்ப ஹைட்டாக தூக்கி போடாத சும்மா லைட்டாக பண்ணு கீழே உக்காந்து எனக்கு ஃபஸ்ட்டு